தலையில் அவங்களுக்கு நிறைய ஹேர் இருக்குன்னா அது அவங்க ஜீன் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது நான் 2 விஷயம் கேட்குறேன். இப்போ ஒருத்தருக்கு தலையில் ஹேர் நிறைய இருக்குன்னா அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்களேன், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது அவங்களுடைய தொழிலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு உச்சந்தலை அப்படிங்கிறது அடியில் இருக்கக்கூடிய பாதம் வரைக்கும் நோய் கொடுக்கக்கூடியது, நோயை மாற்றக்கூடியது இந்த உச்சந்தலையில் இருக்குது. முக்கியமாக கண்ணோ பொண்ணோன்னு சொல்லுவாங்க. கண் பிரச்சனை இந்த தலையில் வைக்கிற ஆயில் மூலமாக தான் தீரவே செய்யும். ஒரு மனுஷனுக்கு அதிகமாக ஹீட்டில் இருக்கான் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் முகம் சுருங்குறதும் கண் பிரச்சனைகள் ஆகுறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலை வலிக்கிறதும். டெய்லர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்தா தெரியும். உட்காந்தே இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணெல்லாம் காந்தும், கண்ணில் தண்ணியாக வரும், முகமெல்லாம் வறண்டு போயிருக்கும். அவங்களுக்கு உடம்புல பல பிரச்சனைகள் வரும். அது நீங்கள் தைக்கிற பிள்ளைங்களை கேட்டால் தெரியும், டிரைவர் வேலைக்கு போகிறவங்களை கேட்டால் தெரியும், உட்காந்து வேலை பார்க்குற எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களை கேட்டாலும் சொல்லுவாங்க அதில் எவ்வளோவெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. அதனால் ஒரு மனுஷனுக்கு தேவை என்னென்னா எப்போவுமே உடம்பை கூலாக வச்சுக்கணும், குளுமையாக வச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆயில் தான் நம்ம வாராகி சீக்ரெட் ஹேர் ஆயில். எப்போவுமே ஒரு மனுஷரை குளுமையாக வச்சுருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கண் நரம்பு, தலைவலி, இப்படி எந்த நோயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பார்த்து 64 மூலிகைகள் மட்டும் 64 இயற்கை பொருட்கள் பயன்படுத்தி, வேர்கள் மட்டும் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அதை பயன்படுத்தி நம்மளே கையால் அவ்வளோ ஒரு அழகாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்திக்கிறவங்க இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம், வாராகி கொடுத்த பேரருள் அப்படின்னு நினச்சிக்கணுமே தவிர மற்றவர்களை பற்றி குறை சொல்கிறதுங்கிறது மிக 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 தவறான ஒரு செயல், தவறான ஒரு விஷயம் தங்குங்களா. வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். முதல்ல வாராகி தாய்க்கு நான் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது உங்கள் எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு நான் எதிர்பார்க்கல. அவ்வளவு ஆதரவு நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும், ஒரு சில விளக்கங்கள் இந்த நேரத்தில் நான் கொடுக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு. பல பேரை வாட்ஸ்அப்பில் பல பேர்கிட்ட ஆயில் வாங்கின புகைப்படங்கள், அவங்கக்கிட்ட வாங்கின பிறகு அந்த ஏதோ ஹேர் ஃபால் ஆகுறது, நிறைய புகைப்படங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கு நமக்கு, ஏன்னா நாளைக்கு நான் தயார் பண்ணியிருக்கிறதவே ஒருத்தர் குற்றம் சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. அது 2 வகையாக இருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு ஹேர் ஆயில் ஒத்துக்கிறாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் பொறாமையாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால ஆரம்பத்தில் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், துளி கூட சந்தோஷப்பட மாட்டேன், மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன். என்கிட்ட அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் உழைக்கிறாங்க. இது சிலர் ஏமாற்றலாம், சிலர் தரம் தாழ்ந்து கொடுக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம தெரியாமல் பார்க்காம ஒரு விஷயத்தை குற்றம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது எனக்கு இஷ்டப்படாது. கண்ணால் பார்க்குறதே பொய் அப்படிங்கிற நிலை தான் இந்த கலிகாலத்தில் இருக்கும்போது சும்மா ஏதோ நீங்கள் புகைப்படத்தை காமிச்சு ஷேர் பண்ணுறதுங்கிறது மிக மிக தவறு. நான் ஒத்துக்கிறவே மாட்டேன். எனக்கு அது மகிழ்ச்சியை தராது. அதனால் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி அனுப்பாதீங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பொருளை சேல் பண்ணுறதுங்கிறது உண்மையாக அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அந்தந்த ஒரு விஷயத்தோட வழி தெரியும். அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ கோவிலில் இருந்துக்கிட்டு கோவிலில் பார்த்துக்கிறவங்களை பற்றி சொல்லும்போதும் சரி, அந்த மாதிரி குற்றம் சொல்லும்போது ஒரு விதமாக மன சங்கடப்படும் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ இந்த ஒரு நிலையிலேருந்து நம்ம ரெடி பண்ணும்போது தான் தெரியுது அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அவ்வளோ பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் டக்குன்னு இப்போது வராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே முருகன் கோவிலுக்கு போகிறது, அங்கே போயிட்டு வராகி அம்மனை குற்றம் சொல்கிறது, முருகன் கோவிலில் போய் வராகி அம்மன் கோவிலில் போய் முருகனை கும்பிட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்கிறது, இந்த வராகி அம்மன் கோவிலேருந்து இன்னொரு வராகி அம்மன் கோவிலை குற்றம் சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க.
எனக்கு என்னை பற்றி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். பார்க்காத பிள்ளைங்க புதுசாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன், எனக்கு கெட்டது நினைக்கவோ பொறாமப்படவோ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் ஆங்காரப்படுறது, நான் அப்படின்னு வாழ்கிறது அப்படியெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னை விட ஒசந்தவங்களும் இல்லை, என்னை விட தாழ்ந்தவங்களும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு அம்மா கொடுத்துருக்காங்க. அதனால் யாரை பற்றி குறையும் வேண்டாம். நம்ம பொருளுடைய தரம் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுவும் வாட்ஸ்அப்பில் இல்லாமல் யூடியூப்பில் கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி படுவேன். ஏன்னா அந்த ஒரு உண்மையான விஷயம் இன்னொருத்தருக்கு போய் சேரும் இல்லையா, அதுக்காகத்தான். மற்றபடி வெயிட் லாஸ் பவுடர் பற்றி நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தவங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பியூட்டி ஆயில் நம்ம சித்தர் குறிப்பில் ஒரு முகத்துக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணால் அது சிறப்போ அதற்கு தகுந்து தான் அந்த ஒரு பொருளை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதை பயன்படுத்துறது ரொம்ப எளிது. தூங்கும்போது ஒரு 4-5 சொட்டை எடுத்து முகத்தில் நல்லா தேய்ச்சிட்டு தூங்கிட போகிறீங்க. நீங்கள் உதட்டில் தேய்க்கலாம், கண்ணில் தேய்க்கலாம், கண்ணுக்குள்ளே மட்டும் படாத மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்க்கலாம். கழுத்தில் இருக்கிற கருப்பு, இந்த மொழியில் இருக்கிற கருப்பு, உங்களுக்கு எங்கெல்லாம் ஒரு சரியில்லாமல் இருக்குது, நல்லா இல்லையே, தோல் மாதிரி இல்லாமல் மாறுபட்டிருக்கோ அப்படின்னு நினைக்கிற இடங்களில் நீங்கள் தேய்க்கலாம். 100% பலன் கொடுக்கும். அது நேரடியாக நான் பார்த்து உணர்ந்து பிறகு தான் நான் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு முயற்சி எடுத்தேன். சரியா, அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தரமாக எந்த விதமான ஒரு கெட்டதும் இல்லாமல் மூலிகைகளும் வேர்களும் நிறைய போட்டு அதை முழுக்க ஸ்லோவாக ஹீட்டில் காய்ச்சி அதை ஆற வச்சு அதுக்கு பிறகு தான் ஆயிலை சேர்த்துருக்கோம். நீங்கள் ஆயிலை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நீங்கள் கொஞ்சமாக தேய்ச்சிங்கன்னாலே போதும். அதுவும் நீங்கள் தினமும் ஆயில் தேய்க்காதவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா குளிக்கிட்டு தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து குளிச்சிட்டிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம யாரையுமே குற்றம் சொல்லக்கூடாது தங்கங்களா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ஆயில் ரெடி பண்ணுறாங்க. அதை மக்கள்கிட்ட போய் எப்படி சேர்க்கணும், எப்படி வியாபாரம் பண்ணணும்னு அவங்க பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க, இல்லையா பேசாமல் இருக்கணும். ஏன் தேவையில்லாமல் அவங்கள பற்றி இங்கே அவதூறு சொல்லி அது எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ரொம்ப பேர் சரியில்லை, இந்த ஹேர் ஆயில் பயன்படுத்தின பிறகு எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பொருள் வாங்குறீங்க. அடுத்து என்ன குறை சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இல்லையா? அதனால் யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஆயில் பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக ஆயில் காய்ச்சின விஷயத்தை நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதில் மூலிகைகள் அதிகமாக இருக்கும். ஒரு 10 லிட்டர் எண்ணெயை 4 லிட்டராக சுருக்க காய்ச்சி தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாள் பயன்படுத்தினாலே போதும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். தலையில் நிறைய ஹேர் வச்சு நல்ல கால் வரைக்கும் ஹேர் இருக்குது, நல்ல கருகருன்னு இருக்குது, அவங்கள பார்த்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு ஏமாந்து போகிறது நீங்கள். ஏன்னா இங்கே ஹேர் வளர்றது ஜீன் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். ஏன்னா நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை இந்த கொரோனா காலத்தில் இருந்தோ நீங்கள் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அவங்களுக்கு என்ன மாதிரிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அவங்களுக்கு இருக்கிற ஹேரு அவங்க அம்மாவுக்கு இருக்கா, அவங்க பாட்டிக்கு இருக்கா, அவங்க உறவுகளுக்கு இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் வெறும் ஹேரை பார்த்தோ இல்லை அவங்களுக்கு கருகருன்னு இருக்குன்றதை பார்த்தோ நீங்கள் வாங்காதீங்க. சரியா, உங்களுக்கு மனசுக்கு இஷ்டப்படுதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது சரியாக இருந்தால் தொடர்ந்து வாங்குங்க, அதை தொடர்ந்து தேய்ங்க. இல்லையா ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இஷ்டம் இல்லைன்னா நிப்பாட்டிடலாம், அவ்வளோதானே. ஒரு தகாத வார்த்தைகளை யாரையுமே பேசக்கூடாது. இது அவங்களுக்கு அந்த ஹேர் இருக்கிறதுனால இப்போது அழகான ஒரு பொருள் தயார் பண்ணுறாங்க. அதாவது ஃபேர் அண்ட் லவ்லியோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி வந்தது. அதுக்கு யாரை கூப்பிட்டு விளம்பரப்படுத்துவாங்க? ஒரு கருப்பாக இருக்கிறவங்களா, கொஞ்சம் முகத்தில் கடவுள் பிரம்மாவோட படைப்பில் ஏதோ ஒரு அழகு துளி கம்மியாக இருக்கிறவங்களை
கூட்டிகிட்டு வந்து அதை விளம்பரப்படுத்தினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அப்படியே தக தக தகன்னு மின்னிற ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து முகத்தில் தேய்ச்சி அப்படியே உடனே இன்னும் அழகு கூடுதுன்னு ஒரு 2 ஜிகினாவெல்லாம் வச்சு மினுமினுப்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் நம்புவீங்க, உடனே அதை போய் வாங்குவீங்க. அதுதான் விளம்பரம். அவங்க சொல்லியே தான் பண்ணுறாங்க. இது ஒரு ஆடு. அதை தான் பிள்ளைங்களும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹேர் இருக்குது, அந்த ஹேரை பயன்படுத்தி அவங்க பாட்டியோ அவங்க அம்மாவோ என்ன பயன்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு என்ன பயன்படுத்தி இருப்பாங்களோ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு அவங்க கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் பயன்படுத்துங்க, இல்லைன்னா தள்ளிட்டு அமைதியாக இருங்க. சரியா? அப்புறம் நம்மளோட சாம்பு பார்த்தீங்கன்னா முழுக்க கண்டது கடிதலெல்லாம் இல்லை, எல்லாமே பழங்களினுடைய சத்துக்கள் நிறைந்த சாம்பு தான் நம்மளோட சாம்பு. அதுவும் ரொம்ப தரமாக இருக்கும். பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு பிடிக்குதுன்னா தொடர்ந்து வாங்குங்க. இல்லையா பரவாயில்லை, பிரச்சனை கிடையாது. ஆனால் யாரையும் என்கிட்ட குற்றம் சொல்லக்கூடாது. சரியா? மற்றபடி வெயிட் லாஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் அதில் ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஆரோக்கிய வெயிட் லாஸ் பவுடர். இது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பையும் நீரையும் காலி பண்ணக்கூடியது, உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிடுச்சுனாலே உடம்பு தூய்மையாக இருக்கும். இதில் குண்டு ஒல்லின்லாம் கிடையாது. உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். கிட்டத்தட்ட நல்ல வெயிட்டாக அப்படியே பார்த்தா பெருசாக இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஹெல்த்தியோட வேலை பார்ப்பாங்க. அவங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உடம்புல கெட்டது இல்லை, அது ஒரு ஜீன், அது ஒரு பிறவி. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க, ஆனாலும் உடம்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கனமாக இருக்கும். அதுவும் அவங்களுடைய ஜீன் தான். ஆனால் உடம்புல ஏதோ ஒரு நோய் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறது, சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நெஞ்சில் எரிச்சலாகவே இருக்கிறது, செரிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறது, பசிக்கவே இல்லைம்மாங்கிறது, சின்ன பிள்ளைங்கள்லாம் பசியே இல்லைம்மா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுட்ரு ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள், தைராய்டு பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லாருமே சும்மாவே அள்ளி, இங்கே இருக்கிற பிள்ளைங்க சும்மாவே அள்ளி வாயில் போட்டு சோஞ்சு சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதில் எந்த வித மருந்தும் கிடையாது, கெமிக்கல் கிடையாது. எல்லாமே இயற்கை ரூபத்தில் நம்ம இறைவன் கொடுத்த அருள் பிரசாதத்தை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுதான். அதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், அந்த வேர்கள் எல்லாம் குட்டி குட்டியாக சக்க மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கலைன்னா வடிகட்டிடுங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, அளவான டம்ளர். சரி, நம்ம அளவாகவே சொல்லலாம் அப்படின்னா ஒரு 200 ml தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் போடுங்க. 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 2-3 கொதி வருதில்ல, கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. இறக்கிட்டு வடிகட்டினாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு எலுமிச்சம்பழமோ தேனோ என்ன உங்களுக்கு பிடிக்குதோ கலந்து சாப்பிடுங்க காலையில் வெறும் வயிற்றுல. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இதே மாதிரி ஒரு 200 ml தண்ணியை வச்சுட்டு 1 ஸ்பூனை போட்டு நல்லா கொதி வருது. கொதி வந்த உடனே வடிகட்டி இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்றது 100% நல்லது. இது முழுக்க உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் ரொம்ப தூய்மையாக அருமையாக பார்த்துக்கும். எந்த விதமான தீங்கும் வராது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடை போட்டு பார்த்துக்கங்க, உங்கள் எடை எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். எடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க. நீங்கள் காலை மாலை 2 வேளை சாப்பிட்டாலும் சரி, இல்லை எங்களுக்கு தோது இல்லை ஒரே நேரம் சாப்பிட்றோன்னாலும் சரி. இப்போ 300 கிராம் தான் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் தேவைப்படுறவங்களுக்கு 1/2 கிலோவும் 1 கிலோவும் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம கொடுக்கலாம். இது ஒரு சாம்பிள் தான் நான் ஆரம்பித்தேன். சரி, இங்கே உள்ளூரில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். இப்போ ரொம்ப பெரிய அளவில் எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. அது இன்னும் அதிகப்படியாக தான் என்னை செய்து கொடுக்கறதுக்கு ஒரு தன்மை வாச்சிருக்கு. இன்னும் 1/2 கிலோ 1 கிலோ கொடுக்குற மாதிரி பார்க்கலாம்.
ரெண்டாவது விலையை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது. நம்ம போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு ஊசி மாத்திரை போடுற அந்த செலவுகளை காட்டிலும் இது ரொம்ப 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 குறைவு தான். அவ்வளவு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, முகத்துக்கு போடுற ஆயிலாக இருந்தாலும் சரி, எல்லாமே. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு பிள்ளைங்களுக்கு கூட முகத்தில் சுருக்க விழுந்துருது. முகத்தில் எதேதோ க்ரீமு 5 க்ரீமு வாங்கி தடவுறாங்க. அப்போவும் ஒரு அரை மணி நேரம் அந்த மேக்கப் நிற்க மாட்டேங்குது, களைஞ்சிடுது. இது ஒரு எளிமையாக அந்த ஆயில், பியூட்டி ஆயிலை ஒரே ஒரு சொட்டை எடுத்து கையில் தேய்ச்சி முகத்தில் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே பவுடர் போட்டிங்கன்னாலே போதும். ஒரு இயல்பான ஒரு அழகு உங்களுக்கு இருக்கும். அதனால் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையாக பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று. நான் இந்த வீடியோ கொடுத்ததுக்கு 2 விஷயம். ஒன்று, மற்றவர்களை பற்றி என்னிடம் குறை சொல்லாதீங்க. அதற்கு என் மனம் மகிழ்ச்சி படாது. அந்த குறை சொன்ன நபர்கள் எவ்வளோ வருத்தப்படுவாங்களோ அதை விட 2-3 மடங்கு சேர்த்து என் மனம் வருத்தப்படும். அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் நான் விளக்கப்படுத்தியிருக்கேன். மேலும் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நிறைய வாங்கியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. அப்புறம் மே 27ஆம் தேதி ஆர்டர் போட்டவங்க 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஆயில் மறுபடியும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாள் ஆறட்டும், அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வர்றேன். பவுடரும் அதே மாதிரி தான். நம்ம வாங்கியிருந்த எல்லாமே 100 தான் நான் வாங்கியிருந்தேன். 100 ஆயில் டப்பா, அதாவது 200 கிராம், 250, 500, 1 லிட்ரு, இந்த மாதிரி ஒரு 100 தான் வாங்கியிருந்தோம். எல்லாமே போயிடுச்சு. இனி வரக்கூடியது எல்லாம் இன்னும் புது முறையில் புது விஷயமாக நான் ரொம்ப சிறப்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் பண்ணித்தரேன். நீங்கள் கேட்குறது, மற்றவங்க கொடுக்குறாங்களே ஆஃபர், நீங்கள் ஆஃபர் போடுங்கம்மா, ஏதாவது ஒன்று போடுங்கம்மா, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்காமையே நாம் அம்மாவோட பிரசாதமும் பச்சை கயிறும் நம்ம வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ரொம்ப 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 மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.